வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ கேட் எக்ஸாம் பத்தி எல்லாமே கேள்விப்பட்டிருக்கலாம். எஸ்பெஷலி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னா கேட் எக்ஸாம் வந்து ஏன் படிக்கணும், நான் ஏன் கேட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். சில பேர் வந்து அதை தேடிட்டு இருந்திருக்கலாம், ஏன் கேட் படிக்கணும், எப்படி படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லாம இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல என் நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கேட் ஏ டு இசட் எக்ஸாம் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்லாம் கொடுக்குறேன். ஸோ இதுல ஷார்ட்டா கேட் எக்ஸாம் வந்து நம்ம ஏன் படிக்கணும், ஸோ எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ கேட் எக்ஸாமுடைய மெயின் பர்பஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கேட் எக்ஸாம் வந்து டூ பர்பஸ்க்காக நம்ம படிக்கலாம். ஒன்று வந்து நம்ம டேரக்டா வேலைக்கு போறது. ஸோ வேலை அப்படின்றப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போறது. இல்ல நான் வந்து ஹையர் ஸ்டடிஸ் வந்து பிஜி பண்றதுக்காக, போஸ்ட் கிராஜுவேட் பண்றதுக்காக நம்ம கேட் வந்து நம்ம எழுத முடியும். போஸ்ட் கிராஜுவேட் வந்து நம்ம எங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ஐடிஸ் ஐஐடிஸ்ல போய் பண்ண முடியும். இப்போ நான் தமிழ்நாட்டில் என்ஐடி திருச்சி இருக்கு. ஸோ அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸ் இருக்கு. இந்த மாதிரி ரெப்யூட்டடான காலேஜஸ்ல நான் போய் படிக்கணும் அப்படின்னா நீங்க கேட் எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேவா? அங்க போய் படிக்கிறதுனால இங்க என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம படிச்சிருக்க காலேஜஸோட அங்க எக்ஸ்போசர் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ரெப்யூட்டடான காலேஜஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பிளஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, நம்ம படிக்கக்கூடிய டூரேஷன் 2 இயர்ஸ்ல வந்து நம்மளுக்கு ருபீஸ் 12,400 வந்து ஸோ எவ்ரி மந்த் தே வில் ப்ரொவைட் அஸ் த ஸ்டைஃபன். ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்ப நம்ம மணி பத்தி ஒரி பண்ணணும்னு தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டாப் கம்பெனிஸ்ல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பாத் கேட் எழுதுறதுனால. ஸோ ரெண்டாவது பாத் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பிஎஸ்யூ போறது. ஓகே. ஸோ பிஎஸ்யூ அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்ல போய் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு பிஹெச்எல், ஸோ அதே மாதிரி என்டிபிசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஓஎன்ஜிசி, ஐஓசிஎல், இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பிஎஸ்யூஸ் இருக்கு. இங்க போயிட்டு நான் டைரக்டா வந்து ஸோ ஒர்க் பண்ணணும், எனக்கு வந்து நான் யூஜி படிக்கிறேன், ஸோ பிஇ பிடெக் படிக்கிறேன், எனக்கு டைரக்டா வந்து பிளேஸ்மெண்ட் போகணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து கேட் எக்ஸாம் எழுதி அதுல நல்ல ஸ்கோர் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா நம்மளால போக முடியும். ஸோ அதர் தென் தட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேட் எக்ஸாம்னால ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்டேட்ல உள்ள காலேஜஸ்ல நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை பண்றீங்க அப்படின்னாலே ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி, ஜிசிபி கோயம்புத்தூர், இந்த மாதிரி காலேஜஸ்ல வித் ஸ்டைஃபனோட நம்ம படிக்க முடியும். ஸோ அதர் தென் நம்ம கேட் படிக்கிறதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கேட் எக்ஸாம் தான் மதர் ஆஃப் ஆல் எக்ஸாம் மாதிரி. அதாவது எல்லா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கும் மதர் வந்து கேட் எக்ஸாம் மாதிரி தான். அப்போ ஒரு சில பிஎஸ்சி வந்து நம்மளுக்கு தனியா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம். இப்போ பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி அவங்களே எக்ஸாம் என்ன பண்ணாங்கன்னா கேட்ல வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ கேட்ல வந்து நம்மளுக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட் எடுத்துருவாங்க. இப்போ அவங்க தனியா வந்து நம்மளுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலும் பிஇஎல், ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஸோ அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இஸ்ரோ, டிஆர்டிஓ, பார்க் வந்து நம்மளுக்கு கேட் மூலியமாவும் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நான் கேட் மூலியமாவும் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம எழுதணும். அதர் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு சம் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குது. இப்போ டிஆர்பி பாலிடெக்னிக் வருது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இன்ஜினியரிங் டிஆர்பி வருது. ஸோ இப்போ நீங்க எம்இ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வருது. டிஎன்இபி ஏஇ வருது. அதே மாதிரி பிஎஸ்சியில பாத்தீங்க அப்படின்னா கம்பைனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வருது. அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏஇ போஸ்டிங் வரும் பிடபிள்யூடியில. ஸோ அதெல்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னா கேட் எக்ஸாம் தான் மதர் ஆஃப் ஆல் எக்ஸாம் மாதிரி. ஸோ நீங்க அது படிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்போ கேட் யார் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார், எனக்கு வந்து கேட் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா நீங்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கேட் வந்து நம்ம தேர்ட் இயர்ல இருந்தே எழுத முடியும். ஸோ அதனால செகண்ட் இயர்ல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா தேர்ட் இயர்ல ஒரு அட்டம் கொடுத்து ஸோ அதுல நம்ம நல்ல மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதே நம்மளுக்கு போதும். ஏன்னா அதுல வந்து ஒரு ஸ்கோர் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு 3 வருஷம் வேலிடு. ஸோ இல்லை சார் நான் தேர்ட் இயர்ல வந்து ஓரளவு மார்க் எடுக்கிறேன், ஸோ அதுக்கடுத்து ஃபைனல் இயர்ல நான் எழுதுறேன் அப்படின்னா ஸோ எல்லாத்துக்குமே நீங்க தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தேர்ட் இயர்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம தேர்ட் இயர் எழுத முடியும். ஸோ அது உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்துச்சுன்னா ஓகே. ஸோ அதை வந்து நான் இன்னும் பூஸ்டப் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஃபைனல் இயர்ல வந்து நம்ம எழுதலாம். அதனால கேட் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதனால நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம ஸோ நார்மல் இதுக்கும் நம்மளுக்கும் இந்த கேட் எக்ஸாமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க ரொம்ப பயந்துக்கிறீங்க கேட் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம காலேஜ் டைம்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் நம்ம ஸோ ஒரு 5 யூனிட்டையும் சேர்த்து படிச்சு நம்ம எக்ஸாம் எழுதுறோம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 யூனிட் படிச்சுட்டு ஸோ அதுல வந்து நம்மளுக்கு மீதி 2 யூனிட்ல வர கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். ஸோ அது அது வந்து மெத்தடாலஜி வந்து இதுல வந்து வேற. கேட் அப்படின்றது நம்மளுக்கு என்னன்னா ஃபண்டமெண்டல் இருந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ பேசிக்ஸ் வந்து இப்போ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ஸோ தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறீங்கன்னா ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா என்ன, ப்ராப்பர்ட்டினா என்ன, இன்டென்சிவ்னா என்ன, எக்ஸ்டென்சிவ்னா என்ன, இது மாதிரி நம்ம ஏ டு இசட் நீங்க எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரிதான் ஃபண்டமெண்டல்ல இருந்து நீங்க பேசிக்ல இருந்து கத்துட்டு ஸோ
ஏன்னா இதோட அப்ரோச் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணவே முடியாது. அவ பேசிக்ல இருந்து கத்துக்கிட்டு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து growth ஆகும்போது கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ண முடியும். அதனால நம்ம நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம், கேட் அப்படின்ற வார்த்தை கேட்டோம்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸாம், இதனால நம்ம முடியாது அப்படின்னா இல்ல, முடியாதுன்னு எதுவும் இல்லை. பட் முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் நம்ம அது பெரிய தப்பு. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது முடியும். ஸோ நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அகாடமி வந்து திருச்சியில இருக்கு, ஸ்ரீகிருஷ்ண இன்ஜினியரிங் அகாடமின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கானிக்கல் ட்ரிபிள் ஈசிக்கு வந்து ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வந்து நம்ம ஃபுல் டைமா கோச்சிங் கொடுத்துருக்கோம், பெஸ்ட் குவாலிட்டியில கோச்சிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன் சார், என்னால் அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்னா ஸோ நீங்க ஆன்லைன்லயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே. ஸோ அதனால நம்மளுடைய ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ 9345 ஸோ 8045 ஸோ 91. ஸோ நம்மளுடைய ஆப் நேம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஸோ இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ இந்த ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ஸோ பாருங்க. ஸோ ஃபர்தரா வந்து நம்ம கேட் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல வந்து இது பண்ணுங்க. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் இதுக்கு வாட்ஸ்அப்ல பண்ணுங்க, இல்லாட்டி நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.